வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன். நம்மளுடைய தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நம்ம சிந்தனை. நாம தொடர்ந்து நீங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த போலி விவசாயிகள், விளம்பர விவசாயிகளை பத்திலாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். என்னோட கடந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்க போடுற பதிவையெல்லாம் பார்த்தா வேலையை விட்டுட்டு விவசாயமே பண்ண வர பயமா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பயமுறுத்துறது நம்மளோட வேலை இல்லை. நான் இங்க என்ன கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தான் இப்ப பேசுற இந்த காணொளி. வரலாமா வரக்கூடாதா விவசாயத்திற்கு அப்படின்ற அவங்களுடைய கேள்வி நிறைய பேர்கிட்ட போயிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு வேலையில நம்ம போய் ஒரு நல்ல நிலைமையில இருந்து நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப நமக்கு என்னன்னா, இங்க வேலை பார்க்கறப்ப இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் அல்லது சொந்த ஊர்ல திரும்ப வாழணும் அப்படின்ற நிறைய இளைஞர்களுக்கு விருப்பம். அவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா, இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் போய் விவசாயம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி சாத்தியம் இல்லை இங்க இந்த பூமியில அப்படின்றதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் இளைஞர்கள்லாம்? வேலையை உடனே விட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, தீபாவளி, பொங்கல் இப்படி லீவு கிடைக்கும் இல்லையா, சனி ஞாயிறு லீவு, அப்ப நீங்க ஒரு இடத்த வாங்குங்க, சுத்தி வேலி போடுங்க, அங்க உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. உங்களோட அப்பா அம்மாவை வச்சு செய்யுங்க, உங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அல்லது கல்யாணம் முடிஞ்சிருந்தா ஒய்ஃபை கொண்டு வந்து அங்க வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க. முதல்ல நீங்க உருவாக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த பூமியில பணத்தை போட போட வாங்கிக்கிட்டே இருக்கு. நாம ஒரு எஸ்டிமேட்ல வருவோம், இங்க பாத்தீங்கன்னா ட்ரபிள் இல்ல ட்ரிபிள் ஆயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விரக்தி வந்துடும். வேலையும் போச்சு, மாசம் மாசம் சம்பளம் வந்துட்டு இருந்தது, நம்ம இங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு. அப்ப நீங்க முதல்ல தண்ணி இருக்கான்னு பாருங்க, போரை போடுங்க, கேணி தோண்டுங்க அல்லது குட்டை வெட்டுங்க. அந்த குட்டையில மழை காலங்கள்ல தண்ணியை கொண்டு வந்து நிரப்புங்க. அந்த தண்ணி 12 மாசமும் உங்களுக்கு சரியா வருதான்னு பாருங்க. அந்த நிலத்துல என்ன வரும்ன்றத கண்டுபிடிங்க. இதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆயிடும். அப்ப நீங்க வேலையை விடாம இளைஞர்கள்லாம் இந்த கட்டமைப்பை நீங்க உருவாக்கணும். உருவாக்கி முடிச்சுட்டு ஒரு 15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு வாங்க. சில நேரம் கிடைக்காது, சில நேரம் பொய் தான் சொல்லணும். எனக்கு அம்மா போட்டுருச்சு, எனக்கு மஞ்சள் காமால, ஏதோ ஒன்றை சொல்லி ஒரு 15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு நீங்க அந்த 15 நாள் வாழ்ந்து பாருங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியா இருக்குமா? இங்க இந்த கட்டமைப்புலாம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகுமா? நம்ம மனைவி இதை ஏத்துக்குவாங்களா? நம்ம பசங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைக்கு வருவாங்களா? அதற்கு பிறகுதான் நீங்க விவசாயத்துக்குள்ள வரணும். விவசாயத்துக்குள்ள வர வேணான்னு நான் சொல்லல. ஆனா இதற்கு பின்புலம் இவ்வளவு இருக்கு. இந்த மாதிரியான உண்மை செய்திகளை எந்த யூடியூப் சேனல்லையும் எந்த வலைதளங்கள்லையும் சொல்றது இல்லை. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போலி விவசாயிகளையும் இந்த விளம்பர விவசாயிகளையும் தான் வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மளுடைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நல்ல வேலையில இருக்கிறவங்க வந்துடுறாங்க டக்குன்னு. அது நடக்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோட எண்ணமே தவிர நீங்க விவசாயத்துக்கு வர வேணாம்னு நான் சொல்லல. வாங்க, இன்னும் நான் தொடர்ந்து என்னென்ன பண்ண போறேன் அப்படின்ற எல்லா வீடியோக்களையும் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுல இருந்து நீங்க ஒரு பாடம் கத்துக்கலாம். நம்ம மத்தவங்கள மாதிரி பிரம்மாண்டமா காமிக்கிறது இல்லை. இங்க என்ன நடக்குது, நம்ம வாழ்வியல்ல என்ன நிரந்தரமோ அதைத்தான் நம்ம வீடியோவா காமிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். நாம அடுத்த வீடியோல என்ன பேச போறோம்னா, இந்த விவசாயம், இந்த விளம்பர விவசாயம், போலி விவசாயிகளுக்கு பின்னணி என்னன்னா இன்கம் டாக்ஸ். அது எத்தனை லட்சங்கள் ஃப்ரீ அப்படின்றத பத்தியும், அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்றத பத்தியும் தான் நம்ம பேச போறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.